ஷோ. தம்பி இங்க வாப்பா. என்னம்மா? இங்க வாயேன் சொல்றேன். என்னம்மா? இங்க வாப்பா. உட்காருப்பா. என்ன இப்படி எப்படியும் போற, கதவை போட்டு உடைக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைம்மா, காலேஜில் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, அது வேறு சரியாக பண்ணல, திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு டென்ஷனாக இருக்குது. இந்த கோவத்தை அந்த கதவு மேலே தான் காட்டுவியா? இப்போ என்னம்மா ஆச்சு? சாதாரண கதவுக்கே போய் இப்படி பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் சாதாரண கதவு இல்லைடா. அந்த கதவுக்கு நல்ல ஒரு கதை இருக்குப்பா. அவங்க கொண்டாயா? அண்ணா இந்தாங்கண்ணே. ஒரு 5 ஒரு 3 அப்படி ஓகே. அந்த அளவெல்லாம் சரியாக எடுத்துட்டிங்களாண்ணே? அதெல்லாம் இருக்கட்டியா? என்ன இப்போ திடீர்னு கதை பொண்ணு கூப்பிட்டு விட்ருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் முன்னாடி மாதிரி ஒண்டு கட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ நம்பி ஒருத்தி வந்துட்டா, பாவம் அவளுக்கு துணி மாற்ற கூட ஒரு சௌகரியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. சரியா, பின்ன பார்த்து போட்டுக்கலாம்யா. அதாண்ணே, அந்த ரூபா மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா. அது என்னய்யா, அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2 ரூபா 3 ரூபா ஆகிடுயா. 3 ரூபாயா? அண்ணா 50 ரூபாய்க்கு நான் எங்கண்ணே, நானே தினக்கூலி தான். நானும் உன்ன மாதிரி தான்யா, கூலிக்கு தான் வேலை செய்கிறேன். நீ கொடுக்குற காசை வச்சு தான் எதை பண்ண முடியும். சரிண்ணே, நான் பார்த்து தயார் பண்ணுறேண்ணே, எனக்கு ஒசரம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே. இந்தாங்கண்ணே. சரியா, ரூபாவை பற்றிட்டு சொல்லு, எதனா பார்த்துக்கலாம். அண்ணா, செல்வண்ணா, செல்வண்ணா. என்னய்யா? அண்ணா இந்த கதவு தானே? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லையா, ரூபா தயார் பண்ணால் பண்ணிக்கலாம்யா. நான் ரூபா தானே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கிட்டையும் இம்பிட்டு போனால் எங்கேருந்து தயார் பண்ணேன்? அண்ணா இந்த ராமையா இல்லை, ஆ, அவன் வேலை செஞ்ச குவாரியில் என்ன சேர்ந்துருக்கேன், அதில் வாங்கின முன் பணம் தானே. அந்த குறையில உயிருக்கே உத்தரவாதம் இல்லையா? அப்படி பண்ண வச்சு ஏன் கதவை போடணும்னு நினைக்கிற? அண்ணா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவள் ஒருத்தி மட்டும்தானே இருக்கா, அவளுக்கு ஒசரம் அந்த கதை கூட போடலாம். என்னண்ணா நம்மள அண்ணா பணத்தை வச்சுட்டு நல்லபடியாக பண்ணி கொடுங்கண்ணா, எனக்கு அதுவே போதுண்ணா. நான் வரேண்ணே, வரேன். நானே வரலனாலும் இந்த கதவை எப்படியாவது வீட்டில் சேர்த்துருங்கண்ணே. எப்பா சுந்தரம், உனக்கு அது அப்படிலாம் எதுவும் ஆகாதியா? நீ போப்பா, நான் பார்த்து உனக்கு பண்ணித்தரேன். சரி வரேண்ணே. யார் சொல்லியும் கேட்காம ஒரு வேலைக்கு போனாரு. ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது, மண் சரிவில் மாட்டி இறந்து போயிட்டாரு. ஒரு உடம்பு கூட கிடைக்கல. அவர் நினைப்பா இருக்குது இந்த கதவு மட்டும்தான்ப்பா. அதை வெறும் கதவா பார்க்கலப்பா, உங்க அப்பாவா பார்க்குறப்பா.